கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8:36-37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மறுபடி வாசிக்கலாம். 36-37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவுமே நம்மளை என்ன செய்ய முடியாதா? பிரிக்க முடியாதா? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். அதாவது இந்த பட்டயமோ உபத்திரவமோ கூட நமக்கு வேண்டாம். யாராவது நம்மளை முறைச்சு பார்த்தாலே தேவ அன்பை என்ன செஞ்சிருவோம்? இழந்து போயிடுவோம். எப்பேற்பட்ட குறைவான ஒரு வாழ்வையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த தேவ அன்பு அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏமாந்து போகிற ஒரு வாழ்வு கிடையாது. உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற ஒரு வாழ்வு, சமாதானத்துக்கு நேராக அழைத்து செல்லுகின்ற ஒரு வாழ்வு. ஒரு சகோதரி நேற்று ரொம்ப அழகாக சாட்சி சொன்னாங்க. அவங்க சில மாதங்களுக்கு முன்பதாக வந்தாங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு நான் தேவ அன்பை சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு பெருசு தான், சின்ன பிரச்சனைலாம் கிடையாது. அவங்களால அதை எப்படி நான் மன்னிக்க முடியும்? இன்னொரு பெண் மூலமாக அவங்களுக்கு அவங்க கணவரோடு பிரச்சனை. நான் எப்படி மன்னிக்க முடியும்? என் முன்னாடி அங்கே தப்பு நடக்குது, அநியாயம் நடக்குது. நான் எப்படி இதில் விட்டு கொடுக்க முடியும்? நான் எப்படி அந்த பொண்ணை மன்னிக்க முடியும்? அவங்க கேட்ட கேள்வி அதுதான். நீங்கள் மன்னிக்க போகிறது இல்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? யுத்தத்தை கர்த்தர் கையில் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் மன்னிக்கிறது தான் கர்த்தரை செயல்பட வைக்கிற இடம். மன்னிக்கிறதும் உங்கள் வல்லமையில் கிடையாது. நீங்கள் தீர்மானம் எடுங்க, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. இந்த யுத்தத்தை உங்கள் பலத்தில் இல்லை, கர்த்தர் பலத்தில் செய்கிறது எப்படி? தேவ அன்பை விசுவாசத்தோடு பேச ஆரம்பிங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய ஒரு கட்டத்தில் தேவ அன்பு உங்ககிட்ட வெளிப்படும். அந்த பொண்ணை உங்களால் என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். அடுத்து இந்த சத்தியத்துக்குள்ளே வர வர அந்த தேவ அன்பை குறித்து அவங்க பேச பேச அந்த பொண்ணை மன்னிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்து அவங்களோட பிரச்சனை என்னன்னா, நான் பேசாமல் இருந்தாலும் என் கணவர் என்கிட்ட வம்புக்கு என்ன வராரு? சண்டை போடுறாரு. நான் அமைதியாக தான் இருக்கிறேன். அப்போ நான் மறுபடியும் சொன்னேன், நம்முடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. அவன் சமாதானத்தை எடுக்க வர்றான்னா அந்த சமாதானத்தை தக்க வச்சுக்கிறது தான் நம்முடைய பங்கு. இந்த இடத்துல நான் வாயை திறந்து நான் என்ன செய்ய போகிறது இல்லை, பேச போகிறது இல்லை. அது ஒரே நாளில் வராது. பிறந்த குழந்தை ஒரே நாளில் எந்திரிச்சு ஓடுமா? ஓடாது. அது அந்த உணவை எடுக்க எடுக்க ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு செயலை செய்யும். அடுத்து நடக்கும், தவளும், அடுத்து ஓட ஆரம்பிக்கும் இல்லையா? ஆவிக்குரிய வளர்ச்சியும் அதுதான். அவருடைய உணவை நீங்கள் எடுக்க எடுக்க அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அந்த இஸ்ரவேல் மக்களை போல தான் நம்ம எல்லாருமே தான், அவங்க மட்டும் இல்லை. அது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான். ஆனாலும் அங்கே யார் இருக்காங்க? ராட்சசர் இருக்காங்களே. அந்த மக்கள் அங்கே தேவனை நம்புகிறாங்களா, ராட்சசனை நம்புகிறாங்களா? எப்பொழுதுமே ஆனாலுக்கு அப்புறம் சொல்கிறத தான் நம்ம நம்புகிறோம்னு அர்த்தம். நீங்கள் ஒருத்தங்க பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன், அதை நான் நம்புகிறேன், ஆனாலும் எனக்கு வலிக்குதே அப்படின்னா அவங்க நம்பலைன்னு அர்த்தம். அவங்க புத்தியில் என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆனாலுக்கும் அப்புறம் சொல்கிறது தான் உண்மை. யோசுவா காலேப் என்ன சொன்னாங்க? அங்கே ராட்சசர்கள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது.
நம்ம ஆனாலுக்கு அப்புறம் என்ன சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், நீங்கள் ஆனாலும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் அந்த சமாதானத்துக்குள்ளே என்ன செய்யலை, வரல. அடுத்தும் அவங்க அதுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. நேற்று தான் அவங்களுடைய சாட்சி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அவங்களுக்கு எந்த பொண்ணு பிரச்சனைக்கு காரணமாக இருந்தாங்களோ அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஹார்ட்டில் ஹோல்னு சொல்லி பிரச்சனையா. அவங்களுக்கு இந்த சத்தியம் நான் தெரிஞ்சிருக்கிறேன், அந்த இடத்துல அந்த அம்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, அவங்க வாழ்க்கைக்கு அவங்க எதிரியாக இருக்கிறாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு என்ன செய்யுது, பிரச்சனை, ஹார்ட்டில் ஹோல் இருக்குது. ஆனால் இந்த சகோதரி என்ன செஞ்சாங்களா, சத்தியத்தை சொல்லி அவங்க நம்பரை வாங்கி நமக்கு கொடுத்து அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து இப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், அவங்க சரியாயிட்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அந்த பொண்ணு, அந்த பாதிப்பை கொடுத்த பொண்ணே, அந்த பொண்ணுக்கும் தைராய்டு பிரச்சனை. அவங்களால சொல்லாமல் இருக்க முடியலையா. ஏன்னா அவங்க யாரோ ஒருத்தங்க தைராய்டுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டு இறந்து போனதை கேள்விப்படுறாங்க. எனக்கு சத்தியம் தெரியுமே, இந்த நன்மையை நான் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும். அந்த பொண்ணுக்கும் சத்தியத்தை கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, இதெல்லாம் செய்கிற இயல்பே நான் கிடையாது. நான் எப்படி செஞ்சேன்னு நினைக்கிறீங்க, இந்த தேவ அன்பு என்ன செய்ய வச்சது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் பிரச்சனையை ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்க கடந்து போன பாதை ஒரு கடினமான பாதை. இந்த இடத்துல அந்த சகோதரி தேவ அன்பை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா அது அவங்க இயல்பு கிடையாது. ஏன்னா அவங்கள முதல்ல எனக்கு என்ன செய்யும் தெரியும். இந்த வாழ்வு நம்ம எல்லோருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இது என்னால் முடியாதுன்னு சொல்லி நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பலத்தில் அவர் செய்ய சொல்லலை. பட்டயமோ உபத்திரவமோ, அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நல்லா கவனிங்க, இத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவர் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா, அன்பு கூறுகிறார். இந்த பிரச்சனைக்கு மத்தியில் அவர் என்னை அன்பு கூறுகிறார். இதை நீங்க தெரியாம உங்களுக்கு அந்த நிச்சயம் என்ன செய்யாது, வராது. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். பாதி அரைக்குறை ஜெயம்லாம் இல்லை. முற்றும் ஜெயம்னா என்ன தெரியுமா? தாவீது ராஜா சிறுவனாக இருக்கும்போது கோலியாத்தை மேற்கொள்ளுகிறார். கோலியாத்தோட கைகளில் வாள், கேடகம் எல்லாமே இருக்கு. தாவீது ராஜாவோட கையில் என்ன இருக்குன்னா 5 கூழாம் கற்களும் ஒரு கவனும் தான் அவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இந்த கவன் அவர் எரிகிறார். கோலியாத் என்ன செய்கிறாரு, விழுந்துடுறாரு. விழுந்த உடனே தாவீது ராஜா என்ன செய்யலை, போகலை. அவர்கிட்ட போய் அந்த வாளை எடுத்து அவர் இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்து அவர் தலையை எடுத்துக்கிட்டு தான் வெளியில் என்ன செய்கிறாரு, வருகிறார். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறதுங்கிறது இதுதான். அதுக்காக நம்முடைய எதிரின்னு சொல்லி மனுஷனை என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. உங்கள் கற்பனையில் மனிதர்களை கொண்டு வராதீங்க. நம்முடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. நமக்கு ஒரே எதிராளி, அவன் பிசாசானவன். அவன் எல்லா ரூபத்திலையும் வருவான். மனிதர்கள் மூலமாக வரலாம், நோய் மூலமாக வரலாம், பொருளாதார பிரச்சனை மூலமாக வரலாம், பிள்ளைகள் மூலமாக வரலாம், உறவுகள் மூலமாக வரலாம், பணி செய்கின்ற இடத்துல வரலாம், தேவனை அறியாத மக்கள் மூலமாக வரலாம். ஆனா முற்றிலும் ஜெயம் கொள்ளப்பட வேண்டியவன் அவனே தவிர மனிதர்களோ சூழ்நிலைகளோ இல்லை. முற்றிலும் அதுல நம்ம என்ன செய்யணுமா, ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணுமா. ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த, நம்ம அதை மேற்கொள்ள நமக்கு என்ன செய்யலை, தெரியறதில்லை. தேவ அன்பை இழந்து போயிடுறோம், தேவ பொறுமையை இழந்து போயிடுறோம், தேவனோட சாட்சி அந்த இடத்துல இழந்து போயிடுறோம். நம்ம வாழுகின்ற இடத்துல கிறிஸ்து ஏன் தெரியாம இருக்கிறாரு அப்படின்னா நாம சாட்சியா இல்லாததுனால தான். நம்ம சாட்சியை ஒழுங்கா காண்பித்தால் அவங்க கிறிஸ்துவை என்ன செஞ்சுக்குவாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க. அதை தடுக்கிறதே யாரு தான், நாம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தடுத்து கொண்டு இருக்கிறோம். சுற்றி உள்ள சூழல்களால் பாதிக்காத ஒரு வாழ்வு, அதை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வு, அந்த பாவ பிரமாணம், அந்த மரண பிரமாணம் நம்மை மேற்கொள்ளாத ஒரு வாழ்வு. அங்க பவுல எந்த சிறைச்சாலையாவது பிடிச்சு வைக்க முடிஞ்சுதா? இல்லை. எந்த சாவியை கொண்டு அவர் திறந்தார்?
தேவனுடைய வல்லமை அதை என்ன செஞ்சது? திறந்தது. அது திறந்த உடனே அவர் ஓடி போனாரா? இல்லை. அவருடைய கவனம் விடுதலையில் இல்லை, அங்கே உள்ள மக்கள் மீது இருந்தது, கைதிகள் மீது இருந்தது. அந்த ஒட்டுமொத்த சிறையும் ரட்சிப்பை சந்தித்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.